பாரதி எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிறது கூட ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த சின்ன வயசுல நான் தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சும் தமிழ் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிட்டு இருக்கா. அவளை அப்படி பார்க்கறதுக்கு என்னால முடியல. பாரதி என்னோட வைஃப், ஆதித்யா தமிழ், 2 பேரும் என்னோட பசங்க. இவ்வளவு உண்மை எனக்கு தெரிஞ்சும் எதையுமே வெளிக்காட்ட முடியாதபடி இருக்கு. இது விதியா இல்ல சதியான்னு எனக்கு தெரியல. என் மனசு ரொம்ப வலிக்குது. அந்த வலி என்னால தாங்க முடியல. எவ்வளவு கேட்டாலும் பாரதி உண்மையை சொல்ல போறதில்ல. அது தெரிஞ்சுக்கிற முயற்சியில் நான் பொறுமையா இருந்து தமிழையும் ஆதித்யாவையும் கவனிக்காம விட்டுட்டோமோன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. பாரதி என்கிட்ட வந்து நீங்க தான் என் புருஷன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் குழந்தைகளையும் பாரதியும் கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். என் வீட்டில் இருக்கிறவங்க தமிழ் மேல திருட்டு பழிய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அதிர்ச்சியில தமிழ் பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. சாதாரண பிரச்சனையை இவ்வளவு பூதாகரமா மாத்தி குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த வீட்டில் இருக்கிறவங்க நடந்துகிட்டதை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நான் ஏதாவது பேச போய் அதனால அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனாலதான் நான் பேசாம அமைதியா இருக்கேன். நான் கோவப்பட்டா இந்த வீட்டோட மொத்த சூழ்நிலையும் மாறிடும். அண்ணா, நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுண்ணே. உங்க மனசுல நீங்க படுற வேதனை சீக்கிரமா மாறி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்ண்ணே. நீ சொல்றத கேட்க என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு தவக்கலை. எனக்கு வேற யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலை இல்லை. என் தமிழுக்கு நல்லபடியா பேச்சு வரணும். என்ன ஆனாலும் சரி, தமிழுக்காக இனி நான் இருக்கேன்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன். தமிழை நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பாட்டி, நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் டாக்டர் வந்துட்டாரான்னு விசாரிச்சுட்டு வரேன். பாரதி, சொல்லுங்க பாட்டி. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. இப்ப எதுக்கு வீட்டுல ஆதி தம்பிகிட்ட கூட சொல்லாம என்னையும் தமிழையும் அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்க? தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. எனக்கும் அது புரியாமலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஏற்கனவே அவருக்கு நாம நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல பாட்டி. அதனாலதான் இதையெல்லாம் நாமளே பாத்துக்கலான்னு வந்துட்டேன். டாக்டர், உங்க பொண்ணோட பேரு அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கு. டாக்டர் மத்த பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சிஸ்டர்? உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி சொல்றேன். இப்ப நீங்க உடனே 1 லட்ச ரூபாய் பணம் கட்டிருங்க. என்ன சிஸ்டர், திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை கட்ட சொல்றீங்க? உங்களுக்கு நேத்து அப்பாயின்மெண்ட் போட்டப்போ இந்த விஷயத்தை யாருமே சொல்லலையா? ஆஹா, இல்ல. டாக்டர் தான் எங்களுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டாரு. அப்ப கூட அவரு இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை கட்ட வேண்டியிருக்கும்னு சொல்லவே இல்லை. மேடம், இந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு 50,000 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக மீதி பேமெண்ட்டை யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் அப்பப்போ வந்து குழந்தைக்கு பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மொத்த பணத்தையும் கட்டினாதான் டாக்டரை பார்க்க முடியும். ஓகே சிஸ்டர், நான் கொஞ்ச நேரத்துல பணம் கட்டிடுறேன். ஓகே. இன்னைக்கு குழந்தைக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு. அவர் பேஷண்ட்டுக்கு பேசுறதுக்காக ட்ரைனிங் கொடுப்பாரு. சரிங்க சிஸ்டர். இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ சார், நான் பாரதி பேசுறேன். தெரியுது, சொல்லு.
சார், எனக்கு இன்னும் சம்பளம் வரல. நான் ஆல்ரெடி மேனேஜர் கிட்ட பேசியிருந்தேன். இன்னைக்கு கிரெடிட் ஆயிடும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் கிரெடிட் ஆகல சார். எனக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பாரதி, நீங்க நம்ம ஆபீஸ்ல தானே வேலை செய்றீங்க. இது ஃபைனான்சியல் இயர் எண்டிங்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால தான் இந்த மாசம் எல்லாருக்குமே salary பெண்டிங்ல இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள்ல salary கிரெடிட் ஆயிடும். சார், இந்த மாசம் ஓகே சார். ஆனா எனக்கு போன மாச சம்பளமே இன்னும் வரல. இப்ப அந்த பணம் எனக்கு கண்டிப்பா வேணும் சார், ப்ளீஸ். பாரதி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கம்பெனியோட கண்டிஷன் தெரியாம நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 2-3 ப்ராஜெக்ட் கையை விட்டு போய் கம்பெனி இப்ப நஷ்டத்துல இருக்கு பாரதி. நாங்களே அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா மாச சம்பளம் கொடுக்கல, 2 மாசம் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது சொல்லணுமா? நிறைய வேலை இருக்கு பாரதி. எதுவும் இல்லை சார். மேடம், பேஷண்ட்டுக்கு பணத்தை கட்டிட்டீங்களா? இல்ல, 3 பேர் இருக்காங்க. அவங்க முடிஞ்சதும் நீங்க டாக்டரை பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் டைம் இருக்கு? எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும் மேடம். அதுக்குள்ள லேட் பண்ணாம பணத்தை கட்டிடுங்க. ஓகே சிஸ்டர். பணத்துக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை விட்டா இந்த மாதிரி ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதே. தமிழை என்னால இப்படியே பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு என் தாலி தான் எனக்கு இருக்கிற ஒரே வழி. தமிழுக்கு சரியாகணும்னா இதை வச்சுதான் பணம் வாங்கணும். வேற வழி இல்ல. நம்ம தமிழுக்கு சரியாகணும்னா இந்த தாலி மட்டும்தான் ஒரே வழி. என்ன மன்னிச்சிருங்க ஆதி. இத அடமான வச்சு தமிழுக்கு பணத்தை கட்டிடலாம். பாரதி, பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க?